வணக்கம். தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் எம்ப்ளாயிஸ் மாநில தலைவர் கணேஷ் பேசுகிறேன். இப்போது இந்த டிஎஸ்சியை நோக்கி அடுத்தது மேனிட்டரி செக்கப், அதாவது தொழிலாளியை துன்புறுத்தி கொண்டிருக்கும் 3 எண்ணெய் நிறுவனத்துக்கும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அதாவது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு உள்ள காலகட்டம் ஒரு டெலிவரி பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது. ஏனென்றால் ஓடிபி வரிசையாக ஒவ்வொன்றா ஆயில் நிறுவனம் தன்னை ஒரிஜினல் என்று தெரியப்படுத்துகிறது. 7 கிலோ தண்ணி சிலிண்டரு, 12 கிலோ தண்ணி சிலிண்டரு இந்தியன் ஆயிலில் வருது. இதை ஏரியா ஆஃபீஸு திருநகரில் இருக்க, திருச்சி திருநகரில் இருக்க ஏரியா ஆஃபீஸு கொண்டு போய் விவரத்தை சொல்லியிருக்கோம். ஆனால் பொதுத்துறை எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் குற்றத்துக்கு மேல் குற்றம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பிளான்ட்டில் ஃபுல்லிங் பண்ணுறதுக்கு தண்ணியை ஃபுல் பண்ணி அனுப்பிச்சி விட்றது, பாட்டம் லீக்கு, பங்கு லீக்கு, பின்னு லீக்கு எல்லாமே வருது. ஆனால் சிலிண்டர் டெலிவரி பாய்ஸ் மட்டுமே பார்க்கணும். இது எந்த அடிப்படையில் நியாயம்? பொதுத்துறை எண்ணெய் நிறுவன அதிகாரிகளை தான் நான் கேட்குறேன். நீங்களாம் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? எப்போ பார்த்தாலும் கஸ்டமர்கிட்ட நாங்கள் 50 ரூபா 100 ரூபா வாங்கி நாங்கள் தான் காலம் தள்ளிட்டு இருக்கோம். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனம் கெஜானாவை நிரப்புறதும் நாங்கள் தான், சிலிண்டர் டெலிவரி பண்ணி நல்ல பேர் வாங்கணும் நாங்கள் தான். அப்படின்னா நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க? பொதுத்துறை எண்ணெய் நிறுவன அதிகாரிகளுக்கு எதுக்கு சம்பளம்? எதுக்கு சம்பளம்னு எல்லா வேலையும் எங்கள் தலையில் கட்டிவிட்டு நீங்கள் சுகவாசியாக அலையணும். இதில் வேற சனி ஞாயிறு 2 நாள் நீங்கள் உங்களுக்கு லீவு வேறு அரசாங்கத்தில். சிலிண்டர் டெலிவரி பண்ணுறவங்க ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும். சிலிண்டர் டெலிவரி செய்யும் நண்பர்களே, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிறது எல்லாருமே எடுக்கணும். இந்த பாரத் ஹெச்பியில் வேலை செய்கிறவங்க எல்லா தொழிலாளியும் துரோக சைடில் தொழிலாளியோ துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் அதை தான் சொல்லுவேன். என் மேலே நீங்கள் வருத்தப்பட்டாலும் கவலை இல்லை. யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க, வாரத்தில் ஒரு நாள் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருங்க ஐயா. 365 நாள் உழைச்சி கொடுத்து எண்ணெய் நிறுவனம் உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குது? எதுக்கு நீங்கள் சிலிண்டர் சப்ளை ஞாயிற்றுக்கிழமை கூட பண்ணுறீங்க? தயவு செய்து மிக விரைவில் தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் எம்ப்ளாயிஸ் யூனியன் ஞாயிற்றுக்கிழமை சப்ளை பண்ணால் சிலிண்டரை பிடுங்கி வைக்கிற நிலைமைக்கு வரப்போகுது. இது டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எண்ணெய் நிறுவனத்துக்கும் தெரியப்படுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டம் ஒழுங்கு கமிஷனர் அனைவருக்கும் தெரியப்படுத்திட்டு தான் உங்கள் சிலிண்டரோட வண்டியோட சீஸ் பண்ணி நாங்கள் கொண்டு வைப்போம். மிக விரைவில் ஞாயிற்றுக்கிழமை சப்ளை நீங்களாக நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்கள் உழைப்புக்கு உள்ள உடல்நிலைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் உங்கள் மேலே வேகப்படுறோம். ஆனால் முதலாளியோ எண்ணெய் நிறுவன அதிகாரியோ உங்களை பற்றி கவலைப்படுறது இல்லை. ஏன் காரணம்னா நீங்களே போய் தொழிலாளி முன்ன நின்று ஐயா தர்மம் போடுங்கன்னு கேட்குறீங்க. இது என்ன நியாயம்? உங்கள் பொண்டாட்டி பிள்ளைய பாருங்க ஐயா, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. அப்போ உங்கள் குழந்தை குட்டிங்க கஷ்டப்படுறத உங்கள் மனசார நினச்சி பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரியாக லீவு போடுங்க. ஏன்னா மிக விரைவில் இந்த டிஎஸ்சி மேனிட்டரி செக்கப்பு இதுக்கெல்லாம் எல்லாம் கண்டனத்தை தெரிவித்து நம்ம நேரடியாக உள்ளே போய் எண்ணெய் நிறுவன அதிகாரியிடம் நம்ம கோரிக்கை மனுவை கொடுக்கறதுக்கு தொழிலாளி எல்லாரும் முன்வர வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைக்கிறேன். தயவு செய்து தொழிலாளி அனைவரும் ஒன்றிணைங்கள். தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் எம்ப்ளாயிஸ் ஒரே யூனியன், யாரிடமும் இணையாது, யாரிடமும் கூட்டு வைத்து கொள்ளாது, யாரிடமும் அடிமையாகாது. இந்த தொழிலாளர்களுக்கு மட்டுமே செயல்படும். இந்த தொழிற்சங்கத்தை நம்புபவர்கள் எந்த காலத்திலும் வீணா போனதா சரித்திரம் இல்லை. நன்றி, வணக்கம். தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் எம்ப்ளாயிஸ் மாநில தலைவர் கணேஷ்.